பால்மணி, செம்மணி, ஜிராமணி, கருமணி, மாயமணி, மகாதமணி பேசுறேன். வேதமணி, நாதமணி பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷ இறக்குண ஜாதகம், குடும்பத்துல 5 பேரு, உனக்கு 3 கல்ல 2 கறி யோகம். எத்தனை பசங்க இருக்கு உங்களுக்கு? பையன் ஒரு பொண்ணு சாமி. 2 குழந்தை இருக்குது. குடும்பத்துல மன நிம்மதி இல்ல, வருமானம் பத்தல, வாங்கின கண்ட குடும்பம் வட்டிக்கு நகரட்டு மட்டும் இல்ல, சொத்து மேல சொத்து பிரச்சனை இருக்குது, பூரிய சொத்து அனுபவிக்கும் இல்ல, எல்லாம் நம்பிக்கை நம்பி மோசம் போயிட்டீங்க. எல்லாம் உங்களை வச்சு பயன்படுத்தி முட்டாள் ஆயிட்டாங்க. நீங்களும் பார்க்காத ஜோசிக்கிட்ட செய்த பரிகாரம் கிடையாது. எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா? எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமா அண்ணன் தம்பி 3 பேரு, 3 பேரு, இளையவனுக்கு சின்னவனுக்கு சொத்து போதுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமா உழைச்சு சம்பாரிச்சு வச்ச சொத்த ஒரே ஆள அவனுக்கு லோன் ஒப்பட்டு போறோம்னா அவன் பேர்ல மாத்தி வச்சதுக்கு பூராமே எனக்கு சேர்ந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நாளும் கேஸ் போட்டு அது ஒரு 7 லட்ச ரூபாய் செலவு திருட்டேன். கடன் கட்டியா இருக்கேன். நடக்க கூட பாதை இல்ல, பக்கத்துல ஒரு வயலை வாங்கிருக்கான், அது போக கூட பாதை இல்லாம சுத்தமா எடுத்துட்டேன். சாமிட்டு எல்லாரும் கூட போது துரோகம் பண்ணிட்டான், கூட போது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், கூட போது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். ஆமா ஆமா, அதுதான் முன்கூட்டியே சொல்ல ஜோசி, முன்கூட்டியே வந்துதான் இந்த வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லி சொத்து பிரச்சனை சொல்லிட்டு எடுத்து சொல்லிட்டேன். சொத்து உங்ககிட்ட வந்து சேரணும், அந்த வழிபாதை பிரச்சனை தீரணும், தொழில மீண்டும் முன்னுக்கு வரணும். யாரா உன்னை கேவலம் பார்த்தா அதில் வாழ்ந்து காட்டணும். சொல்லுங்க, நல்ல நம்பகமா இருந்தவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். சொத்தும் போச்சு, கடன் ஆகி போச்சு. ஆக மொத்தல அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க மனநிலை. அந்த எந்த அளவுக்கு வந்து போனா உன்னை நம்பினீங்க, நீங்க கூட பார்த்தே சரி நம்ம அப்படின்னு நம்பினீங்க, கட்சி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். வாழ விட மாட்டான், அதனால மனநிலை இல்லாம இருக்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுறது போதுமா? மீண்டும் சொத்து பத்து அனுபவிக்கலாம் பண்ணிட்ட போதுமா? உங்க சொத்து கொண்டு வரணும். ஓகே, நன்றி, வணக்கம்.